கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய கஜரா ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். குறைவான பொருட்களை வச்சு நல்லா டேஸ்டியாகவும் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக செய்து காமிச்சிருக்கேன். சரியான அளவுகளோட எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சில டிப்ஸுகளையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இது போல் ஒரு பர்ஃபெக்டான டீ கடை கஜராவை உங்கள் வீட்லேயே செய்து சாப்பிட முடியும். உங்கள் குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளரோ கிண்ணமோ அல்லது மெஷர்மெண்ட் கப்போ கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 300 ml பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளரை தான் பயன்படுத்தியிருக்கேன். அரை டம்ளர் அளவு சர்க்கரை, அதில் 4 ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. எந்த டம்ளரில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் அரிசி மாவும் இந்த டீ கடை கஜராவுக்கு மேலே நல்ல ஒரு முறுப்பு தன்மையை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை கண்டிப்பாக ஜலிச்சுட்டு பயன்படுத்துங்க. இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்கு நெய் சேர்க்குறோம் அப்படின்னா, முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த முட்டையோட ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த நெய்யும் ஏலக்காயும் சேர்த்துருக்கோம். இப்போது எல்லாமே மாவில் படுறதளவு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம சர்க்கரை முட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் இதில் பால் அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த முட்டை கலவையை சேர்த்ததும் வந்திருக்கு. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்துருக்கறனால அது நல்லா கரைஞ்சி வரும். நீங்கள் குறைவான அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு அகலமான கடாயில் 1/2 லிட்டர் அளவு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடுபடுத்திட வேண்டாம். இப்போது நம்ம 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி உருண்டைகள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆயில் நமக்கு ரொம்ப தேவைப்படும். சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்திங்க அப்படின்னா ஆயில் கம்மியாக தான் தேவைப்படும். பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையில் வச்சு 2 கையையும் பயன்படுத்தி நம்ம உருட்டி எடுக்க வேண்டாம். ஒரே கையிலையே சும்மா கரடு முரடாக உருட்டி எடுத்துக்கோங்க மாவை. ஏன் நம்ம கரடு முரடாக உருட்டிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நல்ல வெடிப்புகள் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்கள் சும்மா ரஃப்பாக உருட்டி எடுத்தாலே போதுமானது. இப்போ பாருங்கள் ஒரு புறம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னொரு புறம் அதை திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு புறமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் நம்ம திருப்பி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினீங்க அப்படின்னா நல்லா இது போல் வெடிப்புகள் வரும். நமக்கு டீ கடைகளில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள் உங்களுக்கே தெரியுதில்ல, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது உடனே சாப்பிடும்போது சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது அடுத்த பேட்ச் நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், முழுமையாக காமிக்கிறேன், எப்படி எந்த அளவுக்கு இந்த போண்டாக்களில் வெடிப்புகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா மைதா கேக்கையும் நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எப்படி செய்து காமிக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் செய்துட்டு ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயில் மிதமான சூட்டிலே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லா
கஜராக்களையும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை பயன்படுத்தி லைட்டாக ஆயில் எல்லாமே அப்ளை ஆகிற மாதிரி இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு பக்கம் நமக்கு செவந்து வந்திருக்கும். இப்போ இதை எல்லாமே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. மறுபடிக்கும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் வெடிப்புகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. வெடிப்புகளே இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா? நம்ம இப்போ திருப்பி விடும் போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எல்லா கஜராக்களுமே நல்லா வெடிப்பு வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெடித்து வந்திருக்குன்னு நான் விரல் வச்சு காமிக்கிறேன் இல்லையா? அது எல்லாமே நல்லா வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும். அதாவது உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே வெந்து மேலே வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுல எந்த அளவுக்கு இது வெடிப்புகள் வந்துட்டு மாவெல்லாம் வெள்ளையாக வெளியே தெரிய ஆரம்பிக்குதுன்னு. இந்த மாதிரி வெடிப்புகள் முழுமையாக வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை பயன்படுத்தி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ உள்ளே எல்லாமே ஆயில் போயிட்டு நல்லா வெந்துட்டு அப்சர்வ் ஆகி கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த கஜராவில் மாவு எப்படி உள்ளே வெள்ளையாக தெரியுதுன்னு. இப்போ நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கஜராவில் பாருங்கள் நல்லாவே மாவு வெள்ளையாக இருக்கிறது தெரியுது. நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். எப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கஜராக்களை சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி விட்டோம் இல்லையா? அப்போ தான் நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினேன். மறுபடிக்கும் திருப்பி விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா தான் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். உள்ளே நல்லா வெந்தும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்திருந்த மாவோட அளவை பொறுத்து எனக்கு ஒரு 15 கஜராக்கள் கிடச்சிச்சு. நான் செய்த உடனே எங்கள் வீட்டில் இது காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கடைகளில் கிடைக்கிறது போல் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செய்து உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த கஜராவை செய்து கொடுத்தீங்கன்னா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.